ஐயா, ஓபிஎஸ் அவர்கள் திமுகவிலே இணைந்திருக்கிற இந்த விவகாரத்தை நீங்கள் எப்படி பார்க்கிறீங்க? நீங்க 3 முறை முதலமைச்சரா இருந்தீங்க. அது ரட்டளை தானே. அந்த ரட்டளைக்கு துரோகம் பண்ணிட்டு, கட்சிக்கு துரோகம் பண்ணிட்டு இன்னைக்கு வந்து தரப்பு மாதிரி போறது. யார் தீய சக்தின்னு சொல்லி சொன்னாரோ அந்த தீய சக்திகிட்டயே போய் சேருவது. அந்த மாதிரி நீங்க முதுமையை காரணம் காட்டி நீங்க வந்து அரசியல இருந்து ஓய்வு பெற்றிருந்தா உங்களுக்கு எவ்வளவோ மரியாதை கிடைச்சிருக்கும். ஓ பன்னீர்செல்வம் அவர்களுடைய வீட்டுக்கு வெளியில் ஒரு போர்டு வச்சா நம்பிக்கை தெரு, விசுவாசம் நகர் அப்படிலாம் பேர் வைக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஒவ்வொரு காலகட்டத்திலும் எனக்கு தெரிஞ்சு 2001 ஜெயலலிதா டான்ஸ் வழக்குல கைதாகும் பொழுது ஓபிஎஸ் அவர்களை முதல்வராக அமர்த்தி விட்டு சென்றாங்க. அதே இவர் மேல அந்த நம்பிக்கை இருந்திருந்தா இவர் அந்த பொறுப்பை தக்க வச்சிருக்கலாம்ல. அந்த நம்பிக்கை இல்லாத போனதனுடைய விளைவு வெளிப்பாடு தானே எடப்பாடி பழனிசாமி கிட்ட பொறுப்பு ஒப்படைச்சாங்க. சரி, பொறுப்பு ஒப்படைச்ச பின்னாடி நீங்க ஒருங்கிணைஞ்சு செயல்பட்டீங்கல்ல 4.5 வருஷம். அவர் என்னன்னா நீங்க அவங்க சொந்த ஊர்லயே உள்ளூர்லயே செல்வாக்கு இழந்துட்டாரு. ஒரு பொது கிணத்து கூட தண்ணிக்கு மக்களுக்கு கொடுக்க தயாரா இல்ல. அவரு உள்ளூர்ல வந்து அவருக்கு செல்வாக்கு போயிடுச்சு. அவருக்குன்னு தனி ஆதரவாளர் இல்ல. இப்ப அவரோட இருந்தவங்களும் ஒவ்வொருத்தரா போய் 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 திமுக சேர்ந்துட்டாங்க, இதர கட்சிகளுக்கு போய் சேர்ந்துட்டாங்க. இப்ப அவர் பின்னாடி யார் இருக்கிறா? ஒரு சட்டப்பேரவை உறுப்பினர் மட்டும்தான் இருக்கிறாங்க, வேற யாருமே இல்ல. நம்ம பண்ணை இயற்கை அங்காடி. தொடர்புக்கு 87 54 44 92 99. உலகில் எங்கு பிறப்பினும் தமிழ் கற்கலாம், கற்பிக்கலாம். ஔவையார் பாடசாலை.org. நம்மோடு தமிழ்நாடு கல் இயக்க ஒருங்கிணைப்பாளர் மரியாதைக்குரிய கல் நல்லசாமி அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரிடம் தற்போது ஓபிஎஸ் அவர்கள் திமுகவில் இணைந்திருப்பது குறித்து கேட்டறிவோம். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா, ஓபிஎஸ் அவர்கள் திமுகவிலே இணைந்திருக்கிற இந்த விவகாரத்தை நீங்கள் எப்படி பார்க்கிறீங்க? என்னை பொறுத்த அளவில் நீங்க 3 முறை முதலமைச்சரா இருந்தீங்க. அது ரட்டளை தானே. அந்த ரட்டளைக்கு துரோகம் பண்ணிட்டு, கட்சிக்கு துரோகம் பண்ணிட்டு இன்னைக்கு வந்து தரப்பு மாதிரி போறது. யார் தீய சக்தின்னு சொல்லி சொன்னாரோ அந்த தீய சக்திகிட்டயே போய் சேருவது. எம்ஜிஆர் சொன்னாரு, ஜெயலலிதா சொன்னாங்க. அவங்க சொன்னதுக்கு மாறா யார் உங்களை ஆளாக்குனாங்களோ, வளர்த்து விட்டாங்களோ அவங்களுக்கே துரோகம் பண்ணிட்டு அங்க போய் சேர்றது எந்த விதத்தில் நியாயம்? இப்போ தரைக்கு வந்துட்டீங்க, தாழ்ந்து போயிட்டீங்க. ஆக அந்த நன்றி கடன் வேணும். என் நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய்நன்றி கொண்ட மகற்கு. நன்றி மறப்பது நன்னன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. இதையெல்லாம் உணர்ந்து தெரிந்து புரிந்து தெளிந்து வயசாயிருச்சு, முதுமை, நடக்க முடியறதில்லை. அடியெடுத்து வைக்கும் போது எப்படி போறாருன்னு பார்க்கலாம். இந்த பெண்ணினுடைய மென்மையை விட அதிகமா மென்மையான அடியெடுத்து வச்சு போறார். இந்த நிலைமையில என்ன சொல்லியிருக்கணும்? ஒரு நாள் தசரத சக்கரவர்த்தி ஒரு நிலக்கண்ணாடி முன்னாடி போய் நிக்கிறார். காதோரத்துல வெள்ள முடிய பாக்குறாரு. ஓ, முதுமை வந்துடுச்சு, இனிமேல் வந்து நல்லாட்சி கொடுக்க முடியாது. ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்றதுக்கு எல்லா ஏற்பாடுகளையும் செய்ய சொல்லார்ல. அந்த மாதிரி நீங்க முதுமையை காரணம் காட்டி நீங்க வந்து அரசியல இருந்து ஓய்வு பெற்றிருந்தா உங்களுக்கு எவ்வளவோ மரியாதை கிடைச்சிருக்கும். இப்ப எல்லாம் தலையின் இழிந்த மயிரணையர் மாந்தர்தான் நிலையின் இழிந்த கடை. இந்த முடி இருக்கு, தலையில் இருக்க வரலதான் மரியாதை. கீழே விழுந்துட்டா, குறிப்பா சோத்துல விழுந்துட்டா சோத்தையே பூரா தள்ளுறோம். அது என்ன விஷமா இல்ல. அந்த தலையில் இருக்க வரலதான் மரியாதை, கீழே விழுந்துட்டா மரியாதை இல்லை. அந்த மாதிரி நீங்க வந்து அந்த ரட்டளையில் இருக்க வரலதான் உங்களுக்கு மரியாதை. என்னைக்கு அந்த ரட்டளையை விட்டு, அந்த அதிமுக விட்டு வெளியே வந்துட்டீங்களோ உங்களுடைய பெயர் புகழ் எல்லாம் மண்ணோட மண்ணா போயிடுச்சு. இல்ல, இதுல ஒரு விஷயம், அதிமுக எடப்பாடியார் தலைமையில இருக்கு. எடப்பாடியார் அவர்கள் ஓபிஎஸ்ஐ தங்களுடன் இணைத்து கொண்டிருந்தால் இந்த சூழலே இல்லையே. ஓபிஎஸ்க்கு இப்ப வேற வழி இல்லைல்ல, வேற ஆப்ஷன் என்ன? அவர் வேற வழி இல்லாமல் தானே திமுகவில் போய் இணைந்திருக்கிறார். எடப்பாடி சேர்த்திருந்தா எடப்பாடி கூட இருந்திருப்பார்ல, அதிமுக கூட இருந்திருப்பார்ல. அவங்களுக்குள்ள 1008 கருத்துக்கள் இருக்கலாம், அது வேற. இருந்தாலும் கும்பகர்ணன் சொன்னான்ல, அண்ணானை செய்தது தவறுன்னு சொல்லி, தவறு செஞ்சுட்டு அண்ணனுக்கு துரோகம் பண்ணானா? அந்த நன்றி கடன் இருந்ததல்ல, அந்த மாதிரி உங்களுக்கு அந்த நன்றி கடன் வேண்டாமா? எடப்பாடியார் தவறே செஞ்சிருந்தாலும் உங்களுக்கு அந்த நன்றி கடன் வேண்டாமா? என்ன சொல்லியிருக்கணும்? நாடரும் நாடி முரசியா மன்னவன் நாடரும் நாடுகடும்.
அன்றாடம் அரசு பணிகளை அன்றாடம் அரசன் கவனிக்காவிட்டால் அன்றாடம் அந்த நாடு கெட்டுக்கொண்டே போகும். என்னுடைய வயது என்ன? இந்த வயதில் நான் ஒரு பொறுப்பு கட்சியில் ஏற்றாலும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கேற்றாலும் அந்த நிர்வாகம் சிறப்பாக இருக்காது. ஆகவே நான் ஓய்வு பெறுகின்றேன்னு சொல்லியிருந்த என்ன மரியாதை இருந்திருக்கு? இல்ல இப்ப ஓபிஎஸ் அவர்கள் இபிஎஸ் கிட்ட போய் சரண்டர் ஆகணும்னு சொல்றீங்களா? சரண்டர் ஆக சொல்லல. நீங்க சரண்டரே ஆக வேண்டாம். நீங்க வந்து தரப்பாரி போகக்கூடாது. யாரு தீய சக்தின்னு சொன்னாங்களோ அவங்களோட போய் சேர்றது எந்த விதத்துல நியாயம்? அப்படின்னா நீங்கள் எம்ஜிஆர் அவர்களுக்கும் ஜெயலலிதா அவர்களுக்கும் துரோகம் இழைத்தவர் ஆகின்றீர்கள். அதுக்கு என்ன பதில்? நீங்க அரசியல் விட்டு ஒதுங்குங்க, நான் வரவேற்கிறேன். ஐயா ஒரு நிமிடம். நீங்க துரோகம்னு சொல்றீங்க, ஓபிஎஸ் அவர்கள் செய்து துரோகம் சொல்றீங்க. ஓபிஎஸ் அவர்களின் வீட்டுக்கு வெளியில ஒரு போர்டு வச்சா, ஓ பன்னீர்செல்வம் அவர்களுடைய வீட்டுக்கு வெளியில ஒரு போர்டு வச்சா நம்பிக்கை தெரு, விசுவாசம் நகர் அப்படிலாம் பேர் வைக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஒவ்வொரு காலகட்டத்திலும் எனக்கு தெரிஞ்சு 2001 ஜெயலலிதா டான்ஸ் வழக்குல கைதாகும் பொழுது ஓபிஎஸ் அவர்களை முதல்வராக அமர்த்தி விட்டு சென்றாங்க. அதே போன்று 2014 ஜெயலலிதா சொத்து குவிப்பு வழக்குல கைதாகும் பொழுது ஓபிஎஸ் அவர்கள் முதல்வராக பணியமர்த்தப்பட்டார். அதன் பிறகு ஜெயலலிதா இறந்த பிறகும் கூட ஓபிஎஸ் அவர்கள் உடனடியாக முதல்வராக பொறுப்பேற்றார். 3 முறை முதல்வராக இருந்திருக்கிறார். அன்று முதல் இன்று வரை அதிமுகவுடைய குறிப்பாக எம்ஜிஆர் ஜெயலலிதா காலகட்டங்கள்ல ஓபிஎஸ் ஒரு நம்பிக்கைக்குரியவராக இருந்திருக்கிறார். அவரை போயிட்டு நம்ம துரோகி அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? யாரு துரோகின்னு சொல்ல முடியும்? நீங்க அந்த நம்பிக்கை இழந்ததுனாலதானே எடப்பாடி பழனிசாமி கிட்ட கொடுத்தாங்க. இவர் மேல அந்த நம்பிக்கை இருந்திருந்தா இவர் அந்த பொறுப்பை தக்க வச்சிருக்கலாம்ல. அந்த நம்பிக்கை இல்லாத போனதனுடைய விளைவு வெளிப்பாடு தானே எடப்பாடி பழனிசாமி கிட்ட பொறுப்பு ஒப்படைச்சாங்க. சரி, பொறுப்பு ஒப்படைச்ச பின்னாடி நீங்க ஒருங்கிணைஞ்சு செயல்பட்டீங்களா? 4.5 வருஷம் செயல்பட்டீங்களா இல்லையா? இல்ல என்ன இருந்தாலும் இப்ப நீங்க பாருங்க, இதுல வந்து செங்கோட்டையன் உங்க ஊருக்காரரு, ஈரோட்டுக்காரரு, அவர் பாத்தீங்கன்னா அண்மையில எனக்கும் வந்து எடப்பாடிக்கும் அவருக்குமான ஒரு டிஸ்பியூட் வந்தப்ப நான் எடப்பாடியை விட மிக சீனியர், இன்னைக்கு வந்தவர்கள் வந்து எனக்கு ஒன்றும் சொல்லணும்னு அவசியம் இல்லை அப்படிங்கிற ஒரு போக்கை வெளிப்படுத்தி சில இடங்கள்ல பேசியிருந்தார். கிட்டத்தட்ட நேரடியாகவும் மறைமுகமாகவும் பல இடங்கள்ல பேச தொடங்கினார். அதன் பிறகு கடைசியா தான் விஜய் கட்சியில போய் சேர்ந்தாரு. அப்போ அதே மாதிரி தானே ஓபிஎஸ்ஸும் அவர்களுக்கு உண்டான ஓ பன்னீர்செல்வத்துக்கு உண்டான அனுபவமும் அதுவும் நீண்ட கால அனுபவமா இருந்திருக்குது. நீங்க பிறப்புல வந்து நீங்க மூத்தவரா இருக்கலாம், ஆனா சிறப்புங்கிறது எப்ப வரும்? பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்புவா செய்தொழில் வேற்றுமையான். நீங்க செயல்படக்கூடிய விதத்தை வச்சுதான், அந்த வேகத்தை வச்சுதான் உங்களுக்கு பதவி எல்லாம் கிடைக்கும். நீங்க எடப்பாடி பழனிசாமி விட உங்களுடைய செயல்பாடு குறைவா இருந்திருக்குது, ஆகவேதான் உங்களுக்கு கிடைக்கல முதலமைச்சர் பொறுப்பு. நீங்க பெரியவர் சிறியவர்னு எப்படி சொல்றது? சீனியாரிட்டி அடிப்படை இல்லையா? செயற்கரிய செய்வர் பெரியர், சிறியர் செயற்கரிய செய்களாதார். பெரியவர்னா செயற்கரிய நல்ல பல காரியங்களை செய்பவர்கள் பெரியவர்கள், அத்தகைய காரியங்களை செய்ய இயலாதவர்கள் சிறியவர்கள். நான் ஆதியிலிருந்து கட்சியில் இருக்கிறோம்னா அவங்களுக்கு எல்லாம் எம்எல்ஏ சீட்டு கொடுக்க முடியுமா? இப்போ ஒருத்தர் வந்து எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்ச நாள்ல இருந்து முதல்ல வந்து அவர் வந்து உறுப்பினர் ஆயிருக்கலாம். இப்போ பின்னாடி வந்தவங்களுக்கு சீட்டு கொடுத்துருக்காங்களே, எம்எல்ஏ ஆக்கியிருக்காங்க, எம்பி ஆக்கியிருக்காங்க, அமைச்சர்கள் ஆக்கியிருக்காங்களே. இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துல 8 அமைச்சர்கள் வந்து அதிமுகவுல இருந்து வந்தவங்க தானே. அவங்களுக்கெல்லாம் எப்படி அமைச்சர் பதவி கொடுத்தாங்க? அந்த கட்சியில் இருக்கக்கூடிய மூத்தவர்கள்லாம் கேட்டா முடியுமா? கொடுக்க முடியுமா? இல்ல நான் அதைத்தான் கேட்கிறேன். ஓபிஎஸ் அவர்களும் இபிஎஸ் அவர்களும் அதிமுகவில் இணைந்து கரம் கோர்த்து வழி நடத்திட்டு போனாங்க. அதுக்கு முன்பாகவே ஓபிஎஸ் ஆரம்ப காலத்துல அதிமுக ஜானகி அணி, ஜெயலலிதா அணி அப்படின்னு சொல்லி பிரிந்தப்ப ஜானகி அணியில தான் முதல்ல ஓ பன்னீர்செல்வம் இருந்திருக்கிறாரு. அதன் பிறகு அவர் ஒன்றுபட்ட அதிமுக உருவானதுக்கு பிறகு ஜெயலலிதா அணியில இருக்க ஆரம்பிச்சாரு. பட் எப்படி இருந்தாலும் ஓபிஎஸ் மிகப்பெரிய சீனியர், அவருடைய அனுபவம். அப்பெல்லாம் எடப்பாடி அவர்கள் எங்க இருந்தார்? அப்ப திடீர்னு ஒரு கட்சிக்கு வந்து ஒரு சசிகலாவோட காலில் விழுந்து இப்படி பதவி வாங்கிட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது, இதன் பிறகு ஓபிஎஸ்க்கு அவருடைய உளவியல் இயல்பு சரிதானே, நமக்கு இனிமே போக்கிடம் இல்லை, வேற வழி இல்லை, நாம் உருவாக்கி நாம வந்து ஆரம்ப காலத்துல இருந்தே இருந்த ஒரு இடம், ஒரு பொறுப்பு. இல்ல அவர் வந்து எப்படி இருந்தாலும் தரப்பு மாதிரி ஏற்கனவே போனவர் தானே. நீங்க எம்ஜிஆர் இறப்புக்கு பின்னாடி
ஜான்னு பிரிஞ்சாங்கல்ல, அவங்க ஜானகி அணியில இருந்தாரு. அப்போ ஜெயலலிதா அணியில எல்லாம் எடப்பாடி பழனிசாமி அவங்க இருந்தாங்க இல்லைங்களா? அவங்க நீண்ட கால பாரம்பரியம்னா அப்படி சீனியாரிட்டி வந்து இவருக்கு போயிருது. நான் சீனியர்னு எப்படி சீனியர்னு சொல்ல முடியும்? அதுக்கு பின்னாடியும் உங்களை வந்து ஜெயலலிதா அவங்க தங்களுடைய நம்பிக்கைக்குரியவங்களா வச்சுத்தானே 2 முறை முதலமைச்சராக்குனாங்க. இறப்புக்கு பின்னாடி 3வது முறையா முதலமைச்சரானீங்க. அது தக்க வச்சுக்க உங்களால முடியல. அதுக்கு யார் பொறுப்பு? நீங்க தான் பொறுப்பு. தக்க வச்சுக்க முடியாம வந்து பிரிஞ்சு போனவங்களே இழுத்து போட்டு 4.5 வருஷம் ஆண்டாங்கல்ல. ஒருங்கிணைப்பாளர், துணை ஒருங்கிணைப்பாளர், முதல்வர், துணை முதல்வர் இருந்தாங்கல்ல. அப்புறம் அதுக்கு பின்னாடி என்ன வந்தது? ஏன் இப்ப எதிரணியில் போய் சேர்றீங்க? இந்த வயசுல நீங்க ஒதுங்கி இருந்தீங்கன்னா உங்களுக்கு உயர்வு கிடைச்சிருக்கும். இப்ப தாழ்வல்ல கிடைச்சிட்டு இருக்குது. அப்போதிலிருந்தே ஒரு நீண்ட கால அனுபவம் இருக்கு, விசுவாசம் இருக்கு, சீனியரா இருக்கிறாரு. அவரைத்தான் இவர்கள் அதிமுக வந்து தக்க வச்சிருக்கணும், ஹோல்டு பண்ணிருக்கணும். அவருடைய வழி நடத்துதலை ஏற்றுக்கொண்டு அவருடைய தலைமையை பின்பற்றி ஒருவேளை போயிருக்கணும் இல்லையா அதிமுக? அப்போ அதெல்லாம் கிடைக்காத போது மனம் வெந்து நொந்து அந்த கட்சியில் நமக்கு மரியாதை இல்லை அதிமுக. அப்ப இருக்கிற ஆப்ஷன் என்னன்னு பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய வலுவாக கட்டமைப்பு இருக்கிற ஒரு திமுகவுல சேர்கிறார். அதுல என்ன தவறு இருக்குது? அவர் என்னன்னா, நீங்க அவங்க சொந்த ஊர்லயே உள்ளூர்லயே செல்வாக்கு கலந்துட்டாரு. ஒரு பொது கிணத்து கூட தண்ணிக்கு மக்களுக்கு கொடுக்க தயாரா இல்ல அவரு. உள்ளூர்ல வந்து அவருக்கு செல்வாக்கு போயிருச்சு. அவருக்குன்னு தனி ஆதரவாளர் இல்ல. இப்ப அவரோட இருந்தவங்களும் ஒவ்வொருத்தரா போய் 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 திமுகவில் சேர்ந்துட்டாங்க, இதர கட்சிகளுக்கு போய் சேர்ந்துட்டாங்க. இப்ப அவர் பின்னாடி யார் இருக்கிறா? ஒரு சட்டப்பேரவை உறுப்பினர் மட்டும்தான் இருப்பாரா இருக்குது, வேற யாருமே இல்ல. அந்த நிலைமையில தான் அங்க திமுகவில் போய் ஐக்கியம் ஆயிருக்காரு. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க எதுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு போறீங்க? இந்த வயசுல முதுமையை காரணம் காட்டி அரசியல் இருந்து ஓய்வு பெற்று இருந்தால் உங்களுக்கு எவ்வளவு மரியாதை வந்திருக்கு, கிடைச்சிருக்கு தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில. அது ஒரு தோல்வியாக பார்க்கப்பட்டிருக்காதா? இல்ல, தோல்வியா பார்க்கப்படாது. முதுமையை காரணம் காட்டுவது தோல்வியாக நாம் பார்க்க முடியாது. இப்போ எந்த முடிவு எடுத்தீங்க? எடப்பாடி பழனிசாமி வெளியே வந்து நீங்க எடுத்த முடிவு முதல்ல எடுத்துருக்கோன்னு. இப்ப வைத்தியலிங்கம் போன்றவங்க எல்லாம் போயிட்டாங்க வெளியே. எல்லாரும் போன பின்னாடி நீங்க கடைசியா போறது எந்த விதத்துல நியாயம்? நீங்க அவங்களை எல்லாம் அரவணைச்சிட்டு அழைச்சிட்டு போயிருக்கணும். நீங்க வந்து ஒரு 10 எம்எல்ஏ தன்னுடைய பதவியில பொறுப்புகள் இழந்தாங்க, இடைத்தேர்தல் வந்தது இல்லையா? ஆனா நீங்க தப்பிச்சுக்கிட்டீங்கல்ல. சரி, இப்போ 2026 தேர்தல் வந்துருச்சு. நீங்க இவ்வளவு விமர்சனங்கள் வைக்கிறீங்க. ஒரு பக்கம் ஒரு பெருங்குடிகள், தமிழ் குடிகள் சார்ந்த கிட்டத்தட்ட ஏறத்தாழ எல்லா சாதிய சமூகங்களும் இணைந்து அதிமுக கூட்டணியில இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் திமுகவுல பிரேமலதா, ஓபிஎஸ் மாதிரி, வைகோ மாதிரி பழைய அணியினர் எல்லாம் கூட இப்போது திமுகவுல இன்னும் ஃப்ரெஷ்அப் ஆகி இணைந்திருக்கிறார்கள். இந்த 2 தவிர நாம் தமிழர் கட்சி இருக்குது, விஜயோடைய தமிழக வெற்றி கழகம் இருக்கு. ஒரு 4 முனை போட்டின்னு சொல்றாங்க. இந்த தேர்தலில் என்ன திருப்பத்தை எதிர்பார்க்கறீங்க? எந்த மாதிரி இந்த தேர்தல் அமையணும்னு எதிர்பார்க்கறீங்க? உங்களுடைய ஒப்பீனியன் என்ன? இப்போ என்னுடைய தொகுதி மொடக்குறிச்சி தொகுதி. இந்த தொகுதியில் 2026 நான் வெற்றி பெற முடியும், சட்டப்பேரவை உறுப்பினர் ஆக முடியும். அதே போல தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக என்னால் ஆக முடியும். முடியுமா முடியாதா சொல்லுங்க நீங்க? என்னால் முதலமைச்சராக முடியுமா முடியாதா? முடியும். வினைத்திருப்பம் என்பது ஒருவன் மனத்திருப்பம், மற்ற எல்லாம் பிற. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஒவ்வொரு வாக்குக்கும் 10,000 ரூபாய் கொடுக்கக்கூடிய அளவுக்கு என்னிடம் பணம் இருந்து, அது வாக்காளர் கைகளில் கொண்டு சேர்ப்பிக்கக்கூடிய அளவுக்கு நம்பிக்கையான நாணயமான அடியார்கள் என்னிடம் இருந்தால் நான் தான் 2026 மொடக்குறிச்சி சட்டப்பேரவை உறுப்பினர். அதே மாதிரி 234 தொகுதிகளில் கொடுக்கக்கூடிய அளவுக்கு பெரும் செல்வம் என்கிட்ட குவிந்து கிடந்தது. அதை வாக்காளர்களுக்கு கொண்டு சேர்ப்பிக்கக்கூடிய அளவுக்கு தமிழ்நாடு முழுவதும் பரவலாக நாணயமான நம்பிக்கையான விசுவாசமான அடியார்கள் என்னிடம் இருந்தால் நான் தான் 2026 முதலமைச்சர். இதுதான் உறுதி. இதைத்தான் வள்ளுவர் அன்னைக்கே சொன்னாரு. இன்னைக்கு எல்லாம் வள்ளுவர் வழியில தான் உட்காந்துட்டு இருக்காங்க. வள்ளுவர் என்ன சொன்னாரு? அருளிலார்க்கு அவ்வுலகம் இல்லை, பொருளிலார்க்கு இவ்வுலகம் இல்லை. அருள் இல்லாமனா அந்த உலகத்தில் இடம் கிடையாது.
பொருள் இல்லா போனா இந்த உலகத்துல இடம் கிடையாது. தேர்தல் நடக்கிறது அந்த உலகத்திலயா இந்த உலகத்திலயா? இந்த உலகத்துல. இந்த உலகத்துக்கு என்ன வேணும்? பொருள் வேணும். ஆளிலை ஊவுங்காயும் மனிதரும் பழமும் உண்டேல் சாலவே வட்சியெல்லாம் தம்புடி என்றே வாழும் வாலிபர் வந்து தேடி வந்திப்பர் கோடாகோடி ஆளிலை ஆதி போனால் அங்கு வந்து இருப்பார் உண்டோ. ஒரு ஆலமரம் பழுத்திருந்தா பலதரப்பட்ட பறவைகள் வரும், பட்டு போய் நின்று என்ன வரும்? அந்த மாதிரிதான். இதுதான் முக்கியமுங்க, வேற ஒண்ணும் கிடையாதுங்க. அதுக்காகத்தான் இந்த தேவையற்ற இலவசங்களை எல்லாம் அள்ளி அள்ளி விட்டுக்கிட்டு இருக்காங்க. கடத்தாங்காய் எடுத்து வள்ளிக்குள்ளையார உடச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இன்னைக்கு 73 ஆண்டுகள்ல தமிழ்நாடு அரசு பட்ட கடன் 5 லட்சம் கோடி. 5 லட்சம் கோடி. இந்த 5 ஆண்டுகளில் பெற்றிருக்கக்கூடிய கடன் 5.5 லட்சம் கோடி. இந்த 10 லட்சம் கோடி திருப்பி செலுத்துறதுக்கு என்ன திட்டங்கள் நாங்க வச்சிருக்கிறோம்? ஏதாச்சும் ஒரு கட்சி, இடதுசாரி வலதுசாரி தேசிய கட்சி மாநில கட்சி வாய் திறந்தது உண்டா? எது கடனை வாங்குறீங்க? வள்ளுவருக்கு கோட்டம் கட்டி இருக்கிறோம், வள்ளுவருக்கு செலவு வச்சிருக்கிறோம். கன்னியாகுமரியில ஒவ்வொரு அரசு பேருந்துலயும் வள்ளுவருடைய படம் குரல் இருக்குல்ல. வள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு? குன்றேறி யானை போர் கண்டற்றால் தன் கைத்து ஒன்றுண்டாக செய்வான் வினை. ஒரு இடத்துல யானை போர் நடக்குதுன்னா அந்த போரை தெளிவா பார்க்கணும்னா பக்கத்துல ஒரு குன்று இருந்து குன்று மேல ஏறி நின்று அந்த போரை பார்த்தா போரை தெளிவா பார்க்கலாம். எப்படி யானை வருது, வந்த யானை எப்படி வீரர்களை தந்தங்களால் குத்தி கொல்லுது, வீரர்கள் வேல் கொண்டு தாக்கி எப்படி யானை வீழ்த்துறாங்க, இதையெல்லாம் தெளிவா பார்க்கணும்னா பக்கத்துல ஒரு குன்று இருந்து குன்று மேல ஏறி நின்று பார்த்தா தெளிவா தெரியும். அந்த மாதிரி உபரியா நிதி இருந்து எதை செஞ்சாலும் அது சிறப்பா இருக்கும். எதுக்கு கடன் உடனே வாங்கிட்டு இந்த போடு போடுறீங்க? பிச்சைக்காரனுக்கு ஒரு மாடு புடிச்சு கட்ட 9 ஆடு, இதெல்லாம் தேவையா? அவர் எப்படி நல்லாட்சின்னு சொல்றதுங்கள? என் தலையில் 1,30,000 ரூபாய் கடனை வச்சிருக்கீங்க, யாரை கேட்டு வச்சீங்க? என் தலையில் இருக்குது, உங்க தலையில் இருக்குது 1,30,000 ரூபாய். இதெல்லாம் யார் பொறுப்பு? அரசு பேருந்து பெண்களுக்கு இலவசம், இன்னொருத்தர் ஆண்களுக்கு இலவசம். அந்த பேருந்து தண்ணியில் ஓடுதான்? அந்த உபரி பாகங்கள்லாம் வாங்க வேண்டாமா? அந்த ஊழியர்களுக்கு எல்லாம் பணம் கொடுக்க வேண்டாம், சம்பளம் கொடுக்க வேண்டாமா? இப்பவே 1 லட்சம் கோடிக்கு மேல கடன்ல ஓடிக்கிட்டு இருக்குது. இதே நிலைமை நீடிச்சுன்னா இலங்கைக்கு வந்து ஒரு பொருளாதார நெருக்கடி வந்ததெல்லாம் இந்த 2-3 வருஷத்துக்கு முன்னாடி. அதனால ஏன் தமிழ்நாட்டுக்கு வராது, இந்த அரசுக்கு வராது? என் தலையில முடி நிறைய இருந்தது, ஒன்னா போகல, ஒவ்வொன்னாத்தான் விழுந்தது. இப்ப பாருங்க எப்படி இருக்குன்னு. இப்படியே நீங்க பண்ணிக்கிட்டு இருந்ததுன்னா அவர் என்ன ஆகு கடைசியில? இது என்ன நியாயம் இது? சொல்லுங்க. நிர்வாக செலவுங்கிறது பர்கின்ஸ் லா ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் படி 25% தான் இருக்கணும். ஆனா இப்ப நிர்வாக செலவுங்கிறது 65% ஆயிட்டுது. அப்புறம் மக்களானது எங்க இருக்கு போகுது? இல்ல சிக்கனம் வேண்டாமா? சிக்கனம்ங்கிறது எங்க? எதுக்கு பொங்கலுக்கு அந்த அரிசி பருப்பு கரும்பு இதெல்லாம் கொடுத்தீங்க? ஒரு உழவனை பத்தி வள்ளுவர் சொல்றாரு, இறப்பார் கொன்று இயவர் கரவாது கை செய்தூன் மாலையவர். உழவு தொழில் செய்து வாழ்க்கையை அமைத்துக் கொண்டு இருக்கக்கூடிய உழவர்கள் யாரிடமும் யாசிக்க மாட்டார்கள், பிச்சை எடுக்க மாட்டார்கள், கையேந்த மாட்டார்கள். தன்னிடம் உதவி கேட்டு வருவோருக்கு இல்லை என்று ஒழிக்காமல் மறைக்காமல் கொடுக்கக்கூடியவர்கள், உதவக்கூடியவர்கள் உழவர்கள். அவங்களுடைய கையிலேயே திருவோட்டை கொண்டு வந்து கொடுத்துட்டீங்களே. இலவச மின்சாரம்ங்கிறது எங்க கைக்கு வந்த திருவோடு. அதனால நாடு பின்னோக்கி செல்லும் ஒழிய வளர்ச்சி பாதையில் அடியெடுத்தே வைக்காது. இது எங்களுடைய தன்மானத்துக்கும் சுயமரியாதைக்கும் விடுக்கக்கூடிய சவால். அரசங்காலத்துல விளைச்சல்ல 6 விளைவத்தவன் கிட்ட இருந்து கையேந்தித்து ஆட்சி பண்ண. ஆங்கிலேயன் காலத்துல முக்கியமான பிரதான வரி நிலவரி. அந்த நிலவரி வச்சுதான் நாட்டை நிர்வாகம் பண்ணாங்க. இன்னைக்கு நிலவரி ஏக்கருக்கு 2 ரூபா 5 ரூபா. அதனால அதை வசூல் பண்றதே இல்லை அதிகாரிகள், கையிலிருந்து போட்டு கட்டிடுறாங்க. இன்னைக்கு நிலவரி முக்கியமான வரியா இல்ல. இப்படி எல்லாம் எங்களை மறைமுகமா கொள்ளையடிச்சு வள்ளல் மாதிரி வாழ்ந்துகிட்டு இருக்கிறதுக்கு ஒரு அரசாங்கம் தேவையா? எங்களுடைய அறியாமை அறுவடை பண்றதுக்கு ஒரு அரசாங்கம் தேவையா? இதுதான் நாங்க கேட்கிறோம். எப்படி உங்களுடைய இலக்கு எட்டிருது? உங்களுடைய இலக்கு என்ன? ஆட்சியில் இருக்கிறவங்களுடைய இலக்கு, கட்சி தலைமையினுடைய இலக்கு தேவையற்ற இலவசங்களை தேர்தல் நேரத்தில் போட்டி போட்டுக் கொண்டு முன்னிறுத்த வேண்டும். வாக்காளர்களுடைய அறியாமையை அறுவடை செய்ய வேண்டும், அதை வாக்காக மாற்ற வேண்டும். மாற்றிய பின்பு வெற்றி பெற்று ஆட்சியில் அமர்ந்து அரிதாரம் பூச வேண்டும், அகப்பட்டதை சுருட்ட வேண்டும்.
உலக பணக்காரர் பட்டியலில் தன்னுடைய குடும்பத்தை கொண்டு வந்து நிறுத்த வேண்டும். அந்த ஒற்றை இலக்கு தான் உங்களுடைய இலக்கு. நீங்க வெற்றி பெற்று விட்டீர்கள் ஜனநாயகத்தில். ஆனால் வாக்காளர்கள் தொடர்ந்து தோல்வியல்லவா சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். இதுக்கெல்லாம் என்ன தேர்வு? சுதந்திரத்தினுடைய விலை, மக்களுடைய விழிப்புணர்வு. இதுக்கு தீர்வு வள்ளுவர் சொல்றாரு. என்ன சொல்றாரு வள்ளுவர்? தீர்வு சொல்றாரு, பிரச்சனைகள் பலவாக இருந்தாலும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு ஒரே தீர்வு. அது என்ன தீர்வு? இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் என்ற அடிப்படையில் தெரிந்து தெளிந்து புரிந்து வாக்களிப்பது ஒன்றுதான் தீர்வு. சுதந்திரத்தினுடைய விலை, மக்களுடைய விழிப்புணர்வு. அந்த விழிப்புணர்வு வந்தால் மட்டுமே பொற்காலம் மலரும், இல்லையே பொறாத காலம் தொடரும்.